வணக்கம். இந்த ஒரு செம்ம சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது மாபெரும் சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்களுக்கு என்னென்ன நடக்குது, அவங்களுக்கு எதிராக கட்டமைக்கப்படுற அந்த அரசியல் சுழற்சிகள் எப்படி வேலை செய்யுது, நம்மளோட ஆதார தரவுகள் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ள போகலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். வரலாறு திரும்ப திரும்ப நடக்குமா? குறிப்பா திரையில மாபெரும் ஆளுமைகளா இருக்கிற நட்சத்திரங்கள் அரசியல் களத்தில் இறங்கும்போது அவங்கள காலி பண்ண அதே பழைய பிளேபுக்கை தான் சிஸ்டம் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுதா? திரைக்கு பின்னால் நடக்கிற இந்த சிஸ்டமேட்டிக் சுழற்சியை தான் இன்னைக்கு நாம எடுத்திருக்க தரவுகள் ரொம்பவே துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. முதற் பகுதி சினிமாவிலிருந்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி. இப்போ இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. இதுல மாசங்கள், வருஷங்கள், ஏன் தலைமுறைகள் கூட மாறலாம். ஆனா அவங்க சந்திக்கிற அரசியல் தடைகளும் திருப்புமுனைகளும் ஆச்சரியப்படுற வகையில ஒரே மாதிரியா தான் இருக்கு. உதாரணத்துக்கு அக்டோபர் மாசத்துல மூத்த தலைவர்கள் சந்திச்ச நெருக்கடிகளா இருக்கட்டும், செப்டம்பர்ல கேப்டன் சந்திச்ச அரசியல் போராட்டங்களா இருக்கட்டும், அல்லது பிப்ரவரியில நடக்கிற நவீன ஒற்றை நீதிபதி உத்தரவுகளா இருக்கட்டும், இது எல்லாமே எதிர்ப்புக்கான மைல்கற்கள் எப்படி ரொம்பவே கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. அடுத்தது எம்ஜிஆர் காலகட்டம். அரசியல் களத்தோட அந்த முதல் ப்ளூ பிரிண்ட் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. எம்ஜிஆரை எதிர்க்கிறதுக்கு அந்த காலத்துல என்னென்ன வியூகங்களை யூஸ் பண்ணாங்க தெரியுமா? துப்பாக்கி சூடு சம்பவத்தால அவருக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான பாதிப்பை சுட்டி காட்டுறது, உலக வங்கி திட்டங்கள்ல தடைகளை ஏற்படுத்துறது, மாநில நிர்வாகத்துல நெருக்கடிகளை உருவாக்குறதுன்னு அவரை சுத்தி ஏகப்பட்ட தடைகள். சொல்லப்போனா இது முழுக்க முழுக்க அவரோட பிசிக்கல் மற்றும் நிர்வாகம் சார்ந்த தாக்குதல்களாவே தான் இருந்துச்சு. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சிஸ்டமேட்டிக் ரூமர் ஸ்ப்ரெட், அதாவது திட்டமிட்டு வதந்திகளை பரப்புவது. இன்டர்நெட், சோஷியல் மீடியான்னு எதுவுமே இல்லாத அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றப்போ இந்த வதந்தி பரப்பல் தான் அன்றைய காலகட்டத்தோட மிகப்பெரிய அரசியல் ஆயுதமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்பவே முடியல. சரி, அப்படியே அடுத்த காலகட்டத்துக்கு வருவோம். கேப்டனோட அரசியல் கள போராட்டங்கள். கேப்டன் எப்படி ஒரு பெரிய அச்சுறுத்தலா உருவானாருன்னு இந்த படிகள் ரொம்ப அழகா விளக்குது. முதல்ல தென்னிந்திய நடிகர் சங்க தலைவரா அவர் எடுத்த முயற்சிகள், அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் நிகழ்ச்சிகள் மூலமா அவர் உருவாக்கின நிதி நிலைத்தன்மை, இது எல்லாமே சேர்ந்து ஆளும் திமுக அரசுக்கு எதிராக அவரை ஒரு வலிமையான மூன்றாவது சக்தியா மாத்துச்சு. அவரோட இந்த அபாரமான வளர்ச்சி தான் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அரசியல் அச்சுறுத்தலா அமைஞ்சது. இப்போ இந்த கம்பேரிசனை கொஞ்சம் கவனிங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு பக்கம் எம்ஜிஆர் காலம், இன்னொரு பக்கம் கேப்டன் காலம். எம்ஜிஆர் காலத்துல வாய் வழியா பரப்பப்பட்ட உடல்நிலை வதந்திகள் கேப்டன் காலத்துக்கு வரும்போது எப்படி அப்டேட் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஆரம்ப கால சோஷியல் மீடியாக்கள்ல நற்பெயரை கெடுக்கிறது, சூழலுக்கு சம்பந்தமே இல்லாத தொலைக்காட்சி செய்திகளை போடுறதுன்னு இது அப்படியே ஒரு ஒருங்கிணைந்த கேரக்டர் அசாசினேஷன் தாக்குதலா மாறி இருக்கு. இப்போ அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கு வருவோம். நவீன இணைய போர்க்களம். இன்றைய நவீன அரசியல் தந்திரங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு இது ரொம்ப பிரமாதமா விளக்குது. இப்போல்லாம் வெறும் வதந்திகள் மட்டும் பத்தாதுங்க. கவர்மெண்டோட மறைமுக வியூகங்கள், வேணும்னே தகவல்களை மறைக்கிற செய்தி தந்திரங்கள், மாரல் போலீசிங், அப்புறம் மக்கள் மேல ஒரு மறைமுகமான உளவியல் அழுத்தம், இது எல்லாத்தையும் வச்சு மதச்சார்பற்ற மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை எப்படி தங்களுக்கு சாதகமா திருப்புறதுன்னு ரொம்பவே பிளான் பண்ணி வேலை செய்யறாங்க. அதே போல சிஸ்டத்தை எப்படி அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்றாங்கன்னு பாருங்களேன். ஒருத்தரோட அரசியல் வேகத்தை பிரேக் போடுறதுக்கு பிப்ரவரியில வர்ற ஒற்றை நீதிபதி உத்தரவுகள் ஆரம்பிச்சு சிபிஐ விசாரணை, தேடல் ஆணையத்தோட நேரடி தலையீடு வரைக்கும் ஜனநாயக அமைப்புகளையே எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம தரவுகள் ரொம்ப கிளியரா எடுத்து சொல்லுது. இப்போ இந்த மேற்கோளை கொஞ்சம் கவனிங்க. வகுப்புவாத சக்திகளுடன் நாங்கள் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம். இது நம்ம ஆதாரத்தில் இருக்கிற எக்ஸாக்ட் கோட். ஒரு பக்கம் ரொம்பவே கடுமையான சைபர் அட்டாக்ஸை சந்திச்சாலும், இன்னொரு பக்கம் பாஜக மாதிரியான கட்சிகளுக்கு எதிராக தங்களை எப்படி மதச்சார்பற்றவர்களா பப்ளிக்கா முன்னிறுத்திக்காங்க அப்படிங்கிறத இது ரொம்ப நடுநிலையா நமக்கு காட்டுது. ஃபைனலா நம்ம நிக்கிற இடம் வரலாற்றின் சுழற்சி. இந்த நம்பர் 3, இதுக்கு ஒரு பவர் இருக்கு. எம்ஜிஆர், கேப்டன், அப்புறம் இப்போதே நவீன டிஜிட்டல் காலம்னு இந்த 3 வேற வேற காலத்திலையும் அவங்க சந்திச்சது என்னவோ ஒரே மாதிரியான சிஸ்டமேட்டிக் தடைகளையும் மீடியா போரையும் தான். இந்த பரிணாம வளர்ச்சியோட எண்ட் கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பொலிட்டிக்கல் சைபர். எம்ஜிஆர் காலத்துல நேருக்கு நேரா இருந்த பிசிக்கல் தடைகள் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத அல்கோரிதம் தடைகளாகவும் மறைமுக வியூகங்களாகவும் மாறி நிக்குது. ஆப்போனண்ட்டை காலி பண்ண இதுதான் இன்றைய லேட்டஸ்ட் டெக்னிக். இப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்றேன். எதிர்ப்பு தந்திரங்கள் வெறும் உடல்நிலை வதந்திகள்ல இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய சைபர் வாரா மாறி இருக்குன்னா, உண்மையிலே நம்ம கிட்ட வர்ற இந்த அரசியல் விவாதங்களையும் நெரேட்டிவ்ஸையும் கண்ட்ரோல் பண்றது யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அடுத்த முறை ஒரு மாஸ் ஹீரோ அரசியலுக்கு வரும்போது திரைக்கு பின்னால நடக்கிற இந்த ஹிஸ்டரி திரும்பவும் ரிப்பீட் ஆகுதான்னு நீங்களும் கண்டிப்பா நோட் பண்ணுவீங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோட கற்போம். நன்றி.